ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிகேஎல் சீசன் 1லேருந்து 11 வரை நடந்திருக்கு. இந்த எல்லா சீசனோட வின்னர்ஸ் லிஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, உங்களுக்கு வீடியோக்குள்ளே பொறுத்த முன்னாடி நம்ம சேனலோட நியூ லோகோ, புது லோகோ, தமிழ் கபடி நியூஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சீசன்லேருந்து ஆரம்பிப்போம். ஃபஸ்ட் சீசனோட வின்னர் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். பிகேஎல் ஆரம்பித்தப்போ மொதல் சீசன்லேயே வின்னானது நம்ம ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீம் தான். ஓகே, நெக்ஸ்ட் சீசன் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் சீசன் ஜெயித்தது யாருன்னா நம்ம யூமும்பா தான். பிகேஎல் ஆரம்பித்து 2வது சீசனில் ஜெய்ப்பூருக்கு அடுத்து ஜெயித்தது யூமும்பா டீம் தான். அதோட ஜெயித்தது தான் அவங்க ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் யூமும்பான்னு ஜெயிக்கவே இல்லை. இந்த வருஷம் எப்படி ஆடுறாங்க, ஜெயிக்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சீசனில். ஓகே, நெக்ஸ்ட்டு பாட்னா பைரட்ஸ். அவங்களோட ஃபஸ்ட்டு கப்பை 3வது சீசனில் ஆரம்பித்தாங்க அடிக்க. பாட்னா பைரட்ஸ். இதுக்கப்புறம் தொடர்ந்து பாட்னா தான் வரும் 2 வாட்டி. ஓகே, பார்ப்போம். அவருங்க ஒரு லெஜண்ட் இருக்கார், பர்தீப் நர்வால். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறாரு பர்தீப் நர்வால், ரோஹித் குமார் எல்லாம் இருக்காங்க. வாங்க நெக்ஸ்ட் யாருன்னு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் யாருன்னு நம்ம சீசன் 4லேயும் நம்ம பாட்னா பைரட்ஸ் தான் அடித்தாங்க. தொடர்ந்து அவங்க அடித்தாங்க பாட்னா பைரட்ஸ். தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க நம்ம வீடியோ பார்த்துக்கோங்க. இதுலேயும் பார்ப்பீங்க நம்ம ஃபசல் கூட இருக்கார். ஃபசல் அட்ராஸ் அலி இவர் இருக்கார். போனதெல்லாம் பிரதீப்போட ப்ரைம்னே சொல்லலாம் இந்த பாட்னா கப்படிச்ச வருஷங்கள்லாம். ஆனால் இப்போ அன்சோல்ட் ஆகிட்டார். லெஜண்ட் தான் அவர். லைன் இஸ் ஆல்வேஸ் அ லைன் மாதிரி லெஜண்ட் இஸ் ஆல்வேஸ் அ லெஜண்ட் பிரதீப் நர்வால் தான். ஓகே, நெக்ஸ்ட் சீசன் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு அப்படியே வந்தோம்னா சீசன் 5லேயும் பாட்னா தான். ஹாட்ரிக் சீசன் அடித்தது பாட்னா தான். இது வரைக்கும் பிகேலையும் அதிக கப் வச்சிருக்க டீம்னா பாட்னா தான். தொடர்ந்து 3 வாட்டி ஹாட்ரிக்கு அடித்தாங்க பாட்னா பைரட்ஸ். ஹாட்ரிக் கப்பு இது வரைக்கும் எந்த டீமும் அடிக்கலை. இதுவரை பிரேக் பண்ணல. அதை தொடர்ந்து 3 வாட்டி அடித்து கப் அடித்தது ஹாட்ரிக். அதை வச்சுருக்கிறது ஒரே ஒரு டீம் பாட்னா தான். பிகேலையும் அதிக வாட்டி கப் அடித்த டீம்னா பாட்னா தான் சொல்லி ஆகணும். ஏன்னா 3 வாட்டி இல்லை எப்போயோ சீசன் 5லேயே இவங்க 3 வாட்டி அடிச்சிருக்காங்க. மொதல் வாட்டி ஜெய்ப்பூர், அடுத்து யூமும்பா, அடுத்து தொடர்ந்து 3 வருஷம் நம்ம பாட்னா தான். ஆனால் கடைசி 2 சீசனாக ஃபைனல் வந்தாங்க, ஆனால் ஜெயிக்கல பாட்னா. ஓகே, அங்கே நெக்ஸ்ட் சீசன் யாருன்னு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் சீசன் வந்தாச்சு. நெக்ஸ்ட் சீசன் யாருன்னா நம்ம பெங்களூரு புல்ஸ் தான். பெங்களூரு புல்ஸ் சீசன் 6ல் வேறு லெவல் டீமாக இருந்துச்சு. நம்ம பவான் அப்போ தான் உருவாக ஆரம்பித்தார். பவான், ரோஹித் குமார் எல்லோரும் ஒரே டீமாக இருந்தாங்க அந்த கப்படிச்சப்போ. பெங்களூர் புல்ஸு வேறு லெவல் டீமு அந்த சீசனில். அப்போ தான் பெங்களூர் புல்ஸ் தன்னோட முதல் ட்ராஃபி அடித்தாங்க. பவான்லாம் அப்போ தான் உருவானார். சரியான சீசனாக இருந்தது அது பெங்களூர் புல்ஸுக்கு. அங்கே நெக்ஸ்ட்டு எந்த சீசன் யார் வின்னர்னு பார்ப்போம். ஓகே, நமக்கு எப்படி நெக்ஸ்ட்டு சீசன் 6க்கு வந்தோம்னா சீசன் 6ல் நம்ம பெங்கால் வாரியர்ஸ் தான் அடித்தாங்க. மணிதர் சிங் எல்லாம் இருந்தப்போ. மணிதர் சிங் ஆனால் ஃபைனல் ஆடல, இன்ஜுரி காரணமாக ஃபைனல் ஆடல. அப்போயே பெங்கால் வாரியர் சூப்பராக இருந்தாங்க. பார்ப்பீங்க நிறைய பேர் இருக்கார். முகமது அமிபாக்ஸ் அவர் தான் கப்பு வாங்குறாரு. அந்த சீசனும் ஒரு பெங்கால் வாரியர் சூப்பராக இருந்தாங்க. கப் அடித்தாங்க. ஃபைனல்லே நல்லா ஆடினாங்க பெங்கால் வாரியர்ஸ். அங்கே பாருங்கள் ஜீவகுமாரன்லாம் நிற்கிறார். தமிழகத்தை சேர்ந்த ஜீவகுமாரனாலாம். ஓகே, இதான் சீசன் 6ஓட வின்னர். அங்கே சீசன் 7 எந்த டீம்னு பார்ப்போம். சாரி மக்களே, சீசன் 7 தான் அது, தெரியாமல் மறந்துட்டேன். சீசன் 6 தான் பெங்களூரு பார்த்தாச்சு. சீசன் 7 தான் இது. நம்ம அடுத்து பார்க்க போகிறது 8. சீசன் 7ஓடைய வின்னர்ஸ் தான் நம்ம பெங்கால் வாரியர்ஸ். அன்றைக்கி ஒரு நிமிஷம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஒரு ஃபோட்டோ பார்த்தோன்னா கீழே நம்ம ஞாபகம் வருது சீசன் 7. ஓகே, சீசன் 8 யாருன்னு பார்ப்போம். சீசன் 8 நம்ம தவாங்கல்லி கேசி. தவாங்கல்லி பாருங்கள் ஜீவகுமாரன் இருக்க டீம் எல்லாமே கப்படிச்சது போல்.
போன வாட்டி பெங்காவரிசே இருந்தார். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா தபாங்லேயும் கப்படிக்கிறப்ப இருக்கார். சிவகுமார் அண்ணா இருக்கார், மஞ்சிச்சில் இருக்கார், விஜய் இருக்கார். எஸ், இவங்களாம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அண்ட் சீசன் 8 வின்னர்ஸ் தபாங் டெல்லி. அதுக்கப்புறம் சந்தீப் நர்வால் இருக்கார். சந்தீப் நர்வால், நவீன் இருக்கார் அங்கே ஓரத்தில். எஸ், இவங்கெல்லாம் சீசன் 8 வின்னர்ஸ் தபாங் டெல்லி. அப்படியே என்ன சீசன் வந்தோம்னா சீசன் 9 தபாங் சீசன் 8 வந்து தபாங் டெல்லி அடித்தாங்க. சீசன் 9 ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். எஸ், ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் சீசன் 9 அடித்தாங்க. அப்போ அந்த டீம் வந்தது அர்ஜுன் தேஸ்வால், நம்ம அஜித் அண்ணா கூட அந்த டீமில் இருந்தார். எஸ், அப்போயே அந்த சீசன் ஜெய்ப்பூர் சூப்பராக அமைஞ்சுது. நல்லபடியாக ரெண்டாவது கப்பை ஜெய்ப்பூர் அந்த சீசனில் தான் அடித்தாங்க. எஸ், ஜெய்ப்பூர் ரெண்டாவது கப்பை ஃபஸ்ட்டு சீசன் அடித்ததுக்கப்புறம் திரும்பி வந்து இந்த சீசனில் தான் அடித்தாங்க ஜெய்ப்பூர். முக்கியமாக இந்த சீசன் யாருன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ சீசன் 10 வந்தாச்சு. 10ல் வந்து புனேரி பால்டன் தான். புனேரி பால்டன் இப்போ வேறு டீம், வேறு லெவல் டீமாக இருந்துச்சு சீசன் 10ல். ஏன்னா நம்ம ஷாட்லு, அவினாஷ், நட்ராஜன், நம்ம அஸ்லாமு, பங்கஜ் எல்லாமே அந்த டீமில் இருந்தாங்க. ஷாட்லுலாம் வேறு லெவலாக இருந்தார். அப்போ தான் புனே மொதல் வாட்டி கப் அடித்தாங்க. போன சீசனுக்கு முன்னாடி சீசன் 10. ஐயோ, இந்த சீசன் யாருன்னு பார்ப்போம். இதுதான் போன சீசன் அடித்தது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் வாங்க பார்ப்போம். எஸ், இவங்க போன சீசனோட வின்னர்ஸ். ஹரியானா ஸ்டீலர்ஸ் லாஸ்ட் சீசன் கப் அடிச்சிருப்பாங்க. இதுலேயும் நிறைய பேர் இருந்தாங்க. வினய், ஷாட்லு, சிவம் பட்டாரே, இதுமாதிரி பல பிளேயர்ஸ் கொண்டு கப் அடித்தாங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ். ஹரியானாவும் போன சீசன் சூப்பராக டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதேமாதிரி அவங்க கப்பு அடித்தாங்க. போன சீசன் வந்து ஃபைனல் வந்த டீம் வந்து பாட்னா. ஓகே, இதான் இந்த வீடியோ. ஓகே, லாஸ்ட் சீசன் வின்னர்ஸ் லிஸ்ட்டு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கே தெரியுது வாய்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணுன்ட்டு. யூடியூப்க்கு கண்டிப்பாக பண்ணலான்னு இருக்கேன். அப்கமிங் வீடியோஸில் நிறையா இதாகுது. இன்னொரு கம்மி வீடியோஸில் இம்ப்ரூவ் பண்ணலாம். எஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.